தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். எதிரணிகள் ஒன்றைத்தாளும் எம்மை வீழ்த்தவே முடியாது. எமது பயணத்துக்கு மக்கள் ஆசீர்வாதம் உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதை தடுத்து புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த முற்படுவது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசொன்று ஆட்சிக்கு வந்து நிலையான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு சிறிது காலம் எடுக்கும். அந்த காலப்பகுதிக்குள் குறுக்கு வழியில் வீழ்த்துவதற்கு முற்படுகின்றனர். கடந்த காலங்களில் பல அணிகள் இருந்தன. எல்லாம் ஒன்றாக இணைந்துவிட்டனர். அவர்களின் எண்ணம் ஈடேறாது. மக்கள் எமது பக்கம் உள்ளனர். எமது பயணத்துக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். வெற்றியை நோக்கி செல்ல தமது பங்களிப்பை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறையானது தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் HKKAJ சுந்தர இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர் 0112201201 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மேற்கண்ட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் வழியாக கடினமின்றி தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் முகக்கவசங்களை அணியுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் சில நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்து காணப்படும் என நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய காற்றின் தர குறியீடு 85 முதல் 128க்கு இடைப்பட்ட அளவில் காணப்படும் என கூறப்படுகின்றது. எனினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் இருக்கும். இந்நிலையில் இயலுமான வரை முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் கோரியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எமது விருப்பப்படி சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் எமது செயற்பாடுகள் முன்னோக்கி செல்லும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போது கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உறுதியான தீர்வை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சல்லே ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக அவர்களது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்க தொடங்கியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதாயம் அடைவதற்காக இலங்கையின் உளவுத்துறையினர் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை நடத்தினர் என்ற கூட்டை நிறுவ அனுரகுமார அரசாங்கம் முற்பட்டுள்ளதாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களை இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புபடுத்தும் வகையில் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட சேனல் 4 ஆவணப்படம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை நிறுவ ஆசாத் மௌலானாவை பயன்படுத்த அரசு முற்பட்டுள்ளது. வவுனியா தவசிக்குளம் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் 2 அணிகளுக்கிடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது. இதன்போது குறித்த மைதானத்துக்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்துள்ளனர். காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ பெரேரா குறிப்பிட்டுள்ளார். புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் 6,50,000 ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை 7 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனத்தில் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 17 கைதிகள் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் தலைமையில் கைதிகள் விடுவிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. விடுதலை செய்யப்பட்ட கைதிகளில் பெற்றொருவரும் உள்ளடங்குவதாகவும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 400 கிராம் உப்பு பொதியொன்றின் விலை 150 முதல் 160 ரூபாய் வரை சடதியாக உயர்ந்துள்ளதாக வர்த்தகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாட்டில் உப்பு பொதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பை இலங்கை சந்தையில் கொள்வனவு செய்யும் வாய்ப்பு தற்போது பொதுமக்களுக்கு கிடைத்துள்ளது. இலங்கையில் வருடாத உப்பின் நுகர்வு சுமார் 80,000 மெட்ரிக் டன் ஆகும். கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை நிலைமைகள் காரணமாக உப்பு உற்பத்தி மிக வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாகவும் 15 வருடங்களின் பின்னர் நாட்டின் பொது பாவனைக்காக 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தலாத்தோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிமெட்டிய கடிகித்துள்ள பகுதியில் உள்ள ஓடையில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி அன்று தலாத்தோயா கட்டிக்கித்துள்ள பகுதியில் வசித்து வந்த 27 வயதுடைய இளைஞன் காணாமல் போன நிலையிலே இவ்வாறு நேற்று மதியம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாத்தோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குரங்குகள் தென்னை பயிற்சிகைகளை அழிப்பதை தடுக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முதல் முறையாக குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்வரும் 15ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதிகளில் குரங்குகள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜேகொடி தெரிவித்துள்ளார். குரங்குகளின் தலையீடு காரணமாக 2024ஆம் ஆண்டில் மில்லியன் கணக்கான தேங்காய்கள் அளிக்கப்பட்டதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்ததாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதனால் குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுனிமல் ஜேகொடி தெரிவித்துள்ளார். சுதந்திர தின கொண்டாட்டங்களை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நாள் தமிழ் சமூகத்திற்கு கருப்பு நாள் என்று சுட்டிக்காட்டிய மாணவர்கள் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக உள்ள கொள்கைகளை கண்டித்து கருப்பு கொடிகளை ஏந்தியும் பதாதைகளை ஏந்தியும் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை அகற்றி அதற்கு பதிலாக கருப்பு கொடியையும் ஏற்றியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவிலடியைச் சேர்ந்த 28 வயதுடைய தங்கவேல் விபூஷன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார். இருப்பினும் 2 வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் நேற்று தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபை என்பன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இலங்கை ஏற்றுமதி சிறப்பு முயற்சி 2025 என்ற பெயரில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையின் பாரம்பரிய கலாச்சாரங்கள் மற்றும் உணவுகள் என்பன இந்த திட்டத்தினூடாக வெளிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் சுமார் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதிக்குள் 16 டெங்கு அதிக ஆபத்துள்ள வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த மாதத்தில் 2 டெங்கு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.